அப்பா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அன்னைக்கு துரோகம் பண்ணிட்டு தென்னரசு வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட விடக்கூடாது. ஆமா மாமா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஆமா மாமா, எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவன் வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவானா? இத விடவே கூடாது மாமா. கட்டின பொண்டாட்டி வாயும் வயிறுமா இருக்கும்போது வேறொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்னு நினைக்கிறானே, இவெல்லாம் நல்லா இருப்பானடா. எத்தனை மணிக்கு சார் கல்யாணம்? 9:30 மணிக்கு சார். சார் இப்பயே மணி 7:15 ஆகுது. இங்க இருந்து நம்ம திருத்தணிக்கு போய் எப்படி சார் அந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம்? அப்பா காரை நான் ஓட்டுறேன், நீங்க என் கூட கிளம்புங்க. அவன் நம்மள மீறி எப்படி வைஷு கழுத்துல தாலி கட்டான்னு நானும் பாக்குறேன். சக்தி நீங்க கூட வா. அண்ணி நீங்களும் வாங்க. சங்கர் சார் நீங்களும் வாங்க. கண்டிப்பா போலாம் வேலு. திருத்தணியில எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, சப்போர்ட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம். எல்லாருமே தைரியமா வாங்க. அதே அம்மாவை பாத்துக்க, நாங்கெல்லாம் போயிட்டு வரோம். வாங்க. சரிங்க மாமா, சீக்கிரமா வாங்க. கிளம்புங்க. சரிங்க. போங்க. வேலு சார். இந்தாப்பா சாவி எப்படி? சரிங்க சார். நீ காரை ஓட்டு. இல்ல 9:30 மணிக்கு கல்யாணம்னு சங்கர் சார் சொன்னாரு, அதுக்குள்ள போயிடலாமாப்பா? அப்பா கண்டிப்பா போயிடலாம்ப்பா. அக்கா, அந்த வைஷ்ணவிக்கு கால் பண்ணி எப்படி அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னு கேளுங்கக்கா. அம்மா போன் அடிக்குது, யாருன்னு பாருங்கம்மா. கல்யாணம் அன்னைக்கு கூட போன் பேசாம இருக்க மாட்டியா? கல்யாணம் முடிச்சிட்டு பேசிக்கலாம். ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. மச்சான் இருக்கிற மாப்பிள்ளைகிட்ட பேசி வந்துடுறேன். சொல்லு மச்சான். ஐஷுக்கு தேனு கண்டினியூஸா ஃபோன் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேச வேணாம்னு சொல்ல. ஐயோ, போனே எடுக்க மாட்றா சக்தி. மறுபடியும் பண்ணி பாருங்கக்கா. என்ன தேனே, எதுக்கா வைஷுக்கு ஃபோன் பண்ற? என்ன விஷயம்? வைஷ்ணவி போன நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? முதல்ல போன் அவகிட்ட கொடுங்க. ஏய், இனிமே அவளுக்கு ஃபோன் பண்ற வேலை வச்சுக்காத. இப்போ எதுக்கா ஃபோன் பண்ற? உன்னை பத்தி தெரிஞ்சும் அவ எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான்னு அவளுக்கு கேட்கதான் நான் கால் பண்ணேன். போன் அவகிட்ட கூட. அதான் சொன்னேன்ல.